வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க ஹெட்டு பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஹெட்டு. இது பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக ஊற்றாமல் கூலண்ட் ஆயில் கரெக்டாக ப்ராப்பராக ஊற்றாமல் லீக்கேஜ் ஆகி ஹெட் வந்து பெண்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம லேத்தில் கொடுத்து வால்வு கைடு எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இது புது ஹெட் இல்லை, பழைய ஹெட்டு தான். அந்த ஹெட்டில் லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் இருக்க சைலன்சர், இந்த மேன் ஃபோல்டிங் எல்லாம் அசம்பிள் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் டோர் பேக்கிங், அதுக்கு வேறு வந்து ஸ்டட்டு இதை மேலே வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் சைஸ்லாம் இல்லை, நீ கிளிப்பு போட்டு தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளிப்பு போட்டு தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எடுத்து டைட் பண்ணிக்கலாம். 6 இது இருக்கும். 4 இது சின்னது, 2 சென்டரில் வந்து 2 இது பெருசாக இருக்கும். அதை லாக் பண்ணிக்கலாம். அப்படியே லாக் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வர பேக்கிங் கிட்டு அதை வந்து பார்த்துக்கலாம். இதான் படத்தில் பேக்கிங் கிட்டு. இது மேன் ஃபோல்டிங், சைலன்சரு, அப்புறம் வாட்டர் ஜாக்கெட் பேக்கிங்கு, எல்லா பேக்கிங்குமே இதில் வந்துடும். பார்த்துங்க. இது வந்து எக்ஸ்ட்ராக்ஸ் மேன் ஃபோல்டிங்கோட பேக்கிங்கு. அதான் எக்ஸ்ட்ரா மேன் பண்ணால் சைலன்சரில் அதுக்கு வர பேக்கிங். இது சைலன்சர் இப்போ சில்வரில் தான் வரும். இன்டாக்ட் மேன் ஃபோல்டிங் வருது, இது அட்டையில் வந்துடும். இது போட்டுக்கலாம். போட்டாச்சு. அது பார்த்தீங்கன்னா கூலண்ட் பைப்புக்கிற அந்த பேக்கிங்கு. ஃபஸ்ட்டு இன்டாக்ட் மேன் ஃபோல்டிங்கிற பேக்கிங் போட்டுக்கலாம். இப்போ நட்டு போடலாம். 12 mm சைஸ் ஒரு நட்டு வரும். இது இந்த எக்ஸாஸ்ட் மேன் ஃபோல்டிங் வராது. அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இடத்துல இருக்கும் போல்ட்டு நட்டு போட்டுக்கலாம். இந்த சொன்ன 12 mm சைஸ் நட்டு போட்டுக்கலாம். பார்த்துங்க, நட்டு போட்டாச்சு. இதெல்லாம் எப்படியும் நார்மல் ரைட்டு தான் வைக்கணும். ஏன்னா அலுமினியம் பாடி, கேஸ்டிங் பாடி ஓவர் டைட்டு வச்சா கட் ஆகிடுச்சுன்னா போச்சு. அது திரும்ப லேத்தில் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா சொன்னால் வாட்டர் ஜாக்கெட் பைப்பு. இதே முன்னாடியே மாட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா மெகா அந்த வண்டிக்கு இது வந்தது. அந்த வண்டிக்கு இது வண்டியில் இருக்கும்போது போடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் முன்னாடி அந்த பைப்பை மாட்டிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹெட்டில் ஒதுக்கி அப்படியே அசம்பிள் பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 10 mm போல்ட் வரும், அதை ஃபிட் பண்ணிக்கலாம். பேக்கிங் போட்டு லைட்டாக பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் ஹோலு 2 இன்ஜெக்டர் வரும் டாடா ஏசி மேகாவுக்கு. லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இன்ஜெக்டருக்கு. எதுக்குன்னா த்ரெட் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். க்ரீஸ் அப்படின்னா லைட்டாக லூஸாக ஃப்ரீயாகவே போயிடும். அவ்வளோதான். க்ரீஸ் அப்ளை பண்ணி அவ்வளோதான், இன்ஜெக்டர் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு இன்ஜெக்டர் இருக்கும், அதையும் ஃபிட் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ஜெக்டர். இந்த இன்ஜெக்டர் டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல்லர் இருக்குது. அதை போட்டு நல்லா டைட்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட்ரு பிளக் மேலே இது பண்ணிக்கலாம். ஏன்னா வண்டியில் ஹெட்டை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணால் ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம முன்னாடியெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹீட்ரு பிளக் டைட் பண்ணுற பாக்ஸு பார்த்தீங்கன்னா 10 mm டீ பாக்ஸ் போட்டு டைட்டு வச்சுக்கலாம். இந்த ஹீட்ரு பிளக் லைன் இது 7ஆம் நம்பர் சைஸ். இது டீ பாக்ஸ் போட்டு டைட்டாக வச்சாலும் இப்போ சாக்கெட் போட்டு எதை வச்சாலும் டைட்டாக சரி டைட் வச்சுக்கலாம். டைட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் லைனுக்கு வர தெர்மோசெட் சுவிட்சு 2 சுவிட்சு இருக்கும். சுவிட்சு தானே பழசே போடுறோம். கரெக்டாக இருக்குது. லைட்டாக பேஸ்ட்டு மட்டும் வச்சுட்டு ஒரு டைட் வச்சா போதும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22. இது நார்மல் டைட்டு தான் வைக்கணும், ஓவர் டைட் வச்சா கட் ஆயிரும். அடுத்து கூலண்ட் எல்போ. இந்த கூலண்ட் எல்போ பார்த்தீங்கன்னா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இது செட் பண்ணல, தெர்மோசெட் வால் வந்து போடலை. பேக்கிங்கு அந்த தெர்மோசெட் வால் ஓரிங் போட்டு டைட் வச்சா போதும். ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட்டு. இந்த வண்டிக்கு டாடா ஏசி மெகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீலில் மட்டும் தான் வரும். அட்டையிலலாம் வராது உங்களுக்கு. ஸ்டீல் பார்த்தா லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கேஸ்கெட்டு ஸ்டீல் கேஸ்கெட்டு. இது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஃபிட் பண்ணி அடுத்து பார்க்கலாம். ஹெட்டில் இதை வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணி நேராக ஃபிட் பண்ணிடலாம்.
ஹெட்டில் ஃபிட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போடுறீங்க டாடா ஏசிக்கு எப்படி ஃபிட் பண்ணு சொல்லி, நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.